நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் ஈரானும் இந்தியாவுடைய நட்பு நாடுகள். இந்த போர் சூழ்நிலையில் இந்த நட்பு நாடுகளுக்கு இடையான உறவை இந்திய அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது என்பது பற்றி விவாதங்கள் சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் நடந்துட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்முடைய சீனியர் டிப்ளமேட் தீபக் ஓரா அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபக் ஓரா அவர்கள் அவருடைய பேச்சை ஸ்டார்ட் பண்ற நேரத்திலேயே 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக சாணக்கிய அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிதான் தொடங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, என் நண்பருடைய எதிரி எனக்கு நண்பனாக இருக்கலாம். இஸ்ரேலும் ஈரானும் சண்டையிட்டாலும் இஸ்ரேலும் ஈரானும் எங்களுடைய நட்பு நாடுகள். இந்த நிலைப்பாட்டை தான் இந்திய அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு முறை எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும், இந்தியாவிற்கு என்ன சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் முதல் ஆளாக இந்தியாவிற்கு உதவி செய்ய வருவது இஸ்ரேல். இப்ப ரீசெண்ட் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் அட்டாக் பண்ண நேரத்திலையும் இஸ்ரேல் அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் இந்தியாவிற்கு ஆதரவாக பேசியிருப்பார். இந்த விஷயங்கள்ல மட்டும் இல்ல, ஒரு அக்ரிகல்ச்சர் துறையை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி இஸ்ரேல் அரசாங்கம் இந்தியாவிற்கு கொடுத்தது. அதே மாதிரி எஜுகேஷன் செக்டராக இருந்தாலும் சரிதான், டெக்னாலஜி செக்டராக இருந்தாலும் சரிதான், டிஃபென்ஸ் செக்டராக இருந்தாலும் சரிதான், எல்லா துறையிலுமே இஸ்ரேலுடைய ஒரு பங்களிப்பு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இந்தியாவினுடைய மிகவும் தோழமையான நட்பு நாடு. அதே நேரத்தில் ஈரான் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்திய அரசாங்கம் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கி இருக்கிறது. அதன் பிறகு அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் வந்த பிறகு இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது. ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு எதிராக இந்திய அரசாங்கம் INSTC என்ற ஒரு புதிய பாதையை நீர் வழித்தடத்தை உருவாக்கியது. அந்த நீர் வழித்தடம் எப்படி வருகிறது என்றால், இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை அனுப்ப வேண்டும் என்றால் அது இந்தியாவிலிருந்து ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகம் வழியாக வேறு நாடுகளுக்கு அனுப்பும்படியாக அந்த நீர் வழித்தடத்தை அமைத்திருந்தார்கள். இப்போ இந்த பிரச்சனையினால வார்னால இஸ்ரேல் நாடு சபஹார் துறைமுகத்தை அட்டாக் பண்றாங்க. இது ஒண்ணும் தான் இந்தியாவிற்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம். சோ இந்த பிரச்சனையை இந்திய அரசாங்கம் எப்படி கையாள போகிறது என்று நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் இந்தியாவில் பிரதமர் மோடி கிட்டையும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 2 நாடுகளுக்கும் இடையான அமைதியை கொண்டு வருவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இஸ்ரேல் நாட்டையும் பகைத்துக் கொள்ளவில்லை, ஈரான் நாட்டையும் பகைத்துக் கொள்ளவில்லை. அப்படி ஒரு சமநிலையான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில் தான் இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராஜதந்திர நடவடிக்கையை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே சிறந்த ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளாக இந்தியாவுடைய தூதராக இருக்கிறார். இந்த 50 வருஷங்களா அவர் பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மேலை நாடுகளும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அது அவருக்கு புதிதாக இருக்கிறது. புதிய இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். உலக நாடுகள் இந்திய நாட்டின் மேல ஒரு அதிக ஈடுபாடுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல, அவர் ஒரு தூதர், அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல அவர் டிப்ளமேட்ஸ் தான் இருப்பாங்க. அதுல USA சேர்ந்த ஒரு டிப்ளமேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய போரை அவங்க தன்னிச்சையா அடிச்சு முடிச்சு நிறுத்தலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 4 சூப்பர் பவர் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் நினைத்தால் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா. இந்த நாடுகள் நினைத்தால் பேசினால் அந்த போர் பதட்டம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் அவங்க பேசும்போது அமெரிக்காவை பத்தி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா பேசினா அது நடக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அது ஒருதலை பட்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப சைனாவை பேச வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, சைனா பேசுறது 2 கண்ட்ரி கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வார்ல ஈடுபட்டு இருக்கனால ரஷ்யாவுடைய ஒரு நம்பகத்தன்மையும் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசினால் கண்டிப்பாக இஸ்ரேல் ஈரான்ல போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு பெருமையான விஷயம் யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால் போருக்கான ஒரு சூழலை குறைத்து ஒரு அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு டிப்ளமேட் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெருமை எங்கெல்லாம் போயிருக்கு. ஒரு காலத்துல இந்தியாவில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது பாம்பாட்டி நாடு அப்படின்னு வர்ணித்த மேலை நாடுகள் இனி இந்தியா நினைத்தால் அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். கேட்கும்போதே ஒரு இந்தியனாக நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நண்பர்களே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய இந்திய நாட்டினுடைய பெருமை நம்முடைய பாரத பிரதமர் மோடி வாயிலாக எங்க எல்லாம் போயிருக்கு, உலக நாடுகள் நம்ம பத்தி எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அது மட்டுமல்ல, நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள்
கனடாவில் நடைபெறக்கூடிய G7 நாடுகள் மீட்டிங்ல வந்து பேச போயிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது, கண்டிப்பாக அதை பத்தியும் அவங்க அதுல பேசுவாங்க. அதுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிற்காக மட்டுமல்ல உலகத்தில் உள்ள 125 நாடுகளுடைய மக்களின் சார்பாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்தியாவுடைய பவர், இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த். இந்தியா வந்து இந்திய நாட்டு மக்களையும் மனதில் வைத்து உலக மக்களையும் மனதில் வைத்து தான் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கே தெரியும், கொரோனா வந்த நேரத்தில் நமக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதே நேரத்தில் உலக நாடுகளுக்கும் இந்திய அரசாங்கம் எக்ஸ்போர்ட் செய்தது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டை 2047 ஆண்டிற்கு முன்பாக வல்லரசாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய குறிக்கோள் வெற்றியடைய ஒவ்வொரு இந்திய குடிமக்களாகிய நாம் அவருடன் கைகோர்த்து நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.